ஹலோ கைஸ், வெல்கம் டு யூவி டிவி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்சோட ப்ரிவியூ தான். இந்த ஏசியா கப்ல 2வது டைம் இந்தியா மோதுறாங்க பாகிஸ்தானோட. ஸோ ஆல்ரெடி இந்த ஏசியா கப்ல நிறைய கான்ட்ரவர்சிஸ் பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல இந்தியாவும் பாகிஸ்தான் டீமும் ஹேண்ட் ஷேக் பண்ணல. இந்தியா வந்து நோ ஹேண்ட் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு கான்ட்ரவர்சி. இன்னொரு கான்ட்ரவர்சி பாத்தீங்கன்னா ஆண்டி பைக்ராஃப்ட் விசஸ் பாகிஸ்தான் டீம். பாகிஸ்தான் போர்டு என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மாதிரி ஆண்டி பைக்ராஃப்ட் ரெஃப்ரி பண்ணா நாங்க மேட்சே ஆட மாட்டோம் அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி. ஸோ இந்த ரெண்டு கான்ட்ரவர்சி தாண்டி இப்போ ஏசியா கப் வந்து சூப்பர் 4 ஸ்டேஜ்ல வந்து நிக்குது. ஸோ இந்த சூப்பர் 4 ஸ்டேஜ்ல 4 டீம் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யாருமே எதிர்பார்க்காத பங்களாதேஷ் டீம் பயங்கரமா ஆடுறாங்க. ஸ்ரீலங்காவை டாமினேட் பண்ணி ஸ்ரீலங்காவை தோக்கடிச்சிட்டாங்க நேத்து மேட்ச்ல. இன்னைக்கு வந்து 2வது மேட்ச் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் நடக்குது. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சில குட் நியூஸஸ் பார்த்துடலாம். இந்த குட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குட் நியூஸ், இந்த மாதிரி ஐசிசி ரேங்கிங் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா போலர்ல நம்ம தமிழ்நாடு பிளேயர் வருண் சக்கரவர்த்தி டாப் பண்ணியிருக்காரு போலர்ஸ் லிஸ்ட்ல. ஆல்ரவுண்டர் எப்பவும் போல நம்ம ஹார்திக் பாண்டியா டாப் பண்ணியிருக்காப்புல. பேட்டிங்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் ஓபனர் நம்ம செல்லக்குட்டி அபிஷேக் சர்மா டாப் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் ஐசிசி ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் T20ல நம்ம தான் டாமினேட் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு குட் நியூஸ், ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பிளேயர் டு கெட் 100 விக்கெட்ஸ் இன் T20. ஸோ T20ல ஃபர்ஸ்ட் 100 விக்கெட் எடுத்திருக்காரு ஹர்ஷதீப் சிங். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபாலோட் பை ஹார்திக் பாண்டியா 95 விக்கெட்ஸ் அண்ட் 92 விக்கெட்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இதுதான் குட் நியூஸஸ். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க போற மேட்ச் ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சி ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சி பாத்தீங்கன்னா பைக்ராஃப்ட் தான் இந்த மேட்சுக்கும் ரெஃப்ரி. ஸோ அதை எப்படி அவனுங்க பாகிஸ்தான் எடுத்துப்பானுங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரவுண்ட்ல சரியான அடி வாங்கிட்டு போறாங்க. இப்ப 2வது ரவுண்டு ரெடி ஆயிட்டு வராங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த ரவுண்டும் அடிச்சு அனுப்போனா லைக் பண்ணுங்க. அப்படி இல்லையா இந்த ரவுண்ட் அடி வாங்கிட்டு 3rd ரவுண்ட் அதாவது ஏசியா கப் ஃபைனல்லயும் வருவாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல அடிக்கிற அடியில இந்த ஏசியா கப்பை விட்டு வெளில போறாங்க, நாக் அவுட் ஆகுறாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதுதான் கைஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 11s இன்னைக்கு ஆட போற மேட்ச்ல 11 எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எந்த சேஞ்சும் பண்ண மாட்டோம். அதாவது பாகிஸ்தான் கூட லாஸ்ட் ஆடின 11 தான் மோஸ்டா ஆடுவாங்க. அன்லஸ் அன்டில் அக்ஷர் பட்டேல் லாஸ்ட் மேட்ச் ஒரு சின்ன இன்ஜுரி, அவர் ஸ்பாட்டுக்கு வேணா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கலாம், தவிர மிச்சபடி அதே 11 தான் ஆட போறோம். பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா அந்த அதர் ஹேண்ட் அதே 11 தான் அவங்களும் ஆடுவாங்க. அவங்க ரொம்ப லிமிடெட் ரிசோர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஆடுற பிளேயர்ஸ் தான் ஆடி ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை. மிச்சம் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கு, அன்னோன் ஃபேசஸ் மாதிரி. ஸோ அதே 11 தான் அவங்களும் போவாங்க. ஸோ இதுதான் கைஸ், இன்னைக்கு மேட்ச் பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. லெட்ஸ் see you guys in another video. Thank you.